இப்போ நான் சின்ன வயசா இருக்கப்போ இப்போ எங்கள் பக்கத்து வீட்டு பையனுக்கும் ஏதோ பக்கத்து வீட்டு பையனுக்கும் எனக்கு சண்டை வருதுன்னா அப்போ அவன் வந்து என்னை ஏதோ திட்டிடுறான். இப்போ நான் அவனை திட்டாம வீட்டுக்கு வந்தா எங்க அம்மாவே திட்டுவாங்க, நீ அவனை கேட்டு வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த தடவை நான் கேட்டு வந்தேன்னா அப்போ பாராட்டுறது, சூப்பர் அப்படின்ட்டு. இது சின்ன வயசுலேருந்தே பேரண்ட் வந்து டீச் பண்ணுறாங்களா? ஆமாம், பேரண்டிங்கும் இதில் ஒரு பெரிய ரோல் எனக்கு கேட்டால். இப்போ நம்ம இன்னைக்கு ஒரு இண்டிவிஜுவலாக இருக்கிறோம் அப்படின்னா நம்ம பேரண்டிங்லேருந்து தான் அது இருக்குது. நல்ல விஷயங்களும் நம்ம அவங்க கிட்ட எடுத்துப்போம், ஆனால் அதே மாதிரி அவங்க கொடுக்குற கெட்ட விஷயங்களும் நிறைய இருக்கும். ஏன்னா அது அவங்களுக்கு தெரியாது, ஏன்னா அவங்க பேரண்டிங்கில் அவங்களுக்கு கிடைச்ச விஷயங்கள் அதுதான். ஸோ போக போக டேக் இட் ஃபார்வர்ட், நம்ம நிறைய படிக்கிறோம், நம்ம நிறைய கற்றுக்குறோம் அப்படின்னும் போது இனிமேல் போக போக அது மாறணும். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நம்ம படிச்சிருக்கோம், ஆனால் அவங்கள விட ரொம்ப மோசமான பேரண்ட்ஸ் தான் இப்போ பார்க்குற மாதிரி இருக்குது. ஸோ அதனால அது பேரண்ட் தான் சொல்கிறேன், பேரண்ட் ஆகணுமா வேணாமன்றதை வந்து ஃபஸ்ட்டு யோசிச்சு முடிவு பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நிறைய பசங்க சஃபர் பண்ணுறாங்க பிகாஸ் ஆஃப் திஸ். ஸோ அதனால அது யோசிச்சு பேரண்ட்ஸ் வந்து சில விஷயங்கள் சின்ன வயசுல டீச் பண்ணுவாங்க, மற்றவங்களுக்கு இது மாதிரி பண்ணு அது மாதிரி பண்ணு. அதே பேரண்ட் கிட்ட பண்றப்ப தான் அவங்க ரியலைஸ் பண்றாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆமா, கண்டிப்பா. இப்போ நீங்க வந்து இவங்களை அவாய்ட் பண்ண, அவங்க நல்லா உங்களை உங்ககிட்ட உங்களை நம்ம ஒரு டைமுக்கு அப்புறம் நம்ம பேரண்ட்டையே கொஸ்டின் பண்ற இடத்துல இருப்போம். இவங்க பண்றதே தப்பா இருக்கே அப்படின்றது மாதிரி நம்மளுக்கு ஃபீல் ஆகும். அப்போ நம்ம கொஞ்சம் வளர்ந்துருவோம், நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அப்பதான் நம்ம ரியலைஸே பண்ணுவோம், இவங்க சொன்னது கூட எல்லாமே கரெக்ட் இல்லை, பிகாஸ் பேரண்ட்ஸ் சொல்லித்தர எல்லாமே கரெக்டாக தான் இருந்துக்கணும்னு அவசியம் இல்லை. அது நம்ம வளர்ந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு புரியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பையனை டார்கெட் பண்ணி கூட நீ பேசக்கூடாது, அவன் கெட்டவன் சொல்லியிருப்பாங்க நம்ம கிட்ட. ஆனால் அந்த பையன் நீ பார்த்தா லைஃப்ல சூப்பராக நல்லபடியாக இருந்திருப்பான். ஸோ அப்போ அது அவங்க பெர்ஸ்பெக்டிவ். இப்போ நம்ம அப்படி பார்த்தா அந்த பையன் கூட நம்ம வந்து பேசாமே இருந்திருப்போம், அந்த பையன் வந்து நம்ம ஹேட் பண்ணியிருப்போம், அவனை நோ ரீசன் அவனை அவாய்ட் பண்ணியிருப்போம். ஸோ அதெல்லாமே மிஸ்டேக் தானே. நம்மளோட பெர்ஸ்பெக்டிவ் கூட நம்ம பசங்கிட்ட திணிக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த பர்சனல் குழந்தை உங்களுக்கு பிறந்தாலுமே அவங்க ஒரு பர்சனல் இண்டிவிஜுவல், அவங்க நீங்கள் கைட் பண்ணலாம். அவங்க தப்பாக போகும்போது நீங்கள் அவங்களை சப்போர்ட் பண்ணி, இல்லை இது வந்து கரெக்ட் கிடையாது, இது வந்து கரெக்ட் பண்ணி கூட அவங்களுக்கு சஜஷன் சொல்லலாம். ஆனால் அவங்கள நம்மளே எல்லா பெர்ஸ்பெக்டிவும் திணிக்கிறது, நீ வந்து நான் டாக்டர் ஆகலை நீ டாக்டர் ஆகணும், நான் லாயர் ஆகலை நீ லாயர் ஆகணும் அப்படின்னு சொல்கிறது, இது எதுவுமே வந்து எனக்கு தெரிஞ்சு இட்ஸ் நாட் ரைட். பிகாஸ் அந்த குழந்தை டாக்டராக பிறந்திருக்க மாட்டாங்க, அவங்க வந்து ஒரு மியூசிக்கில் போகிறதுக்கு தான் அவங்க பிறந்திருப்பாங்க. நீங்கள் அவங்கள வந்து மாற்றும் போது தான் நிறைய பேரண்ட்ஸ் பண்ணுற மிஸ்டேக்ஸ் அதுதான்.